Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு மெட்டா ஆட்ஸ்ல இருக்கிற டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லா ஆடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இமேஜாக இருக்கும் இல்லைன்னா வீடியோவாக இருக்கும். ஈவன் நம்ம இவ்வளோ நாள் கிரியேட் பண்ண எல்லா கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இமேஜை சூஸ் பண்ணியிருப்போம் இல்லைன்னா வீடியோவை சூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம கரோஸ்லாவும் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ல நம்மளால இமேஜ் பிளஸ் வீடியோவை காம்பினேஷனா யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆட் காம்பினேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுல நீங்க இமேஜ், வீடியோ, அப்புறம் மல்டிபிள் கால் டு ஆக்ஷனை யூஸ் பண்ணி இந்த கேம்பெயின் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட் வேரியேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற இமேஜ் அண்ட் வீடியோஸ் பிளஸ் பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன் இது எல்லாமே மல்டிபிள் வேரியேஷன்ல கிரியேட் பண்ணி எந்தெந்த யூசருக்கு எது சூட் ஆகும்ன்றத அவங்க தான் டிசைட் பண்ணி ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதனால ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய கேம்பெயினுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனலைஸ்டு கிரியேட்டிவ் வேரியேஷனை மெட்டா ஆட்ஸ் ஒவ்வொரு யூசருக்குமே யூனிக்காக காட்டுவாங்க. அடுத்து எப்படி இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இமேஜ் அண்ட் வீடியோஸை நீங்கள் அப் டு 10 வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் 5 இமேஜ் 5 வீடியோவாக இருக்கலாம், இல்லைனா 7 இமேஜ் 3 வீடியோவாக இருக்கலாம். ஸோ இது உங்களோட விஷ் தான். அப்புறம் ஹெட்லைன்ஸ், பிரைமரி டெக்ஸ்ட், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் அப் டு 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கால் டு ஆக்ஷனும் நீங்கள் 5 வேரியேஷன்ஸை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெட்டா ஆட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் வேரியேஷன் கிரியேட் பண்ணி எந்தெந்த காம்பினேஷன் உங்களுக்கான ஆடியன்ஸ் கிட்ட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அடுத்து ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூஸ் கேசஸ் பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு 3 இமேஜஸ் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி 4 ஹெட்லைன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிகம் அ ப்ரோ இன் 30 days இந்த மாதிரி ஹெட்லைன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 3 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு 2 சிடிஐ கொடுக்கலாம். நீங்கள் லைக் லேர்ன் மோர், சைன் அப் இந்த மாதிரியான ரெலவெண்டான கால் டு ஆக்ஷன் நீங்கள் கொடுத்து உங்களுடைய கேம்பெயினை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த டைனமிக் கிரியேட்டிவ் ஆடை கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். இப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு டிராஃபிக் தான் சூஸ் பண்ணுறேன். இந்த டைனமிக் கிரியேட்டிவ் கேம்பெயினை நம்மளால மேனுவலாக மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுடைய கேம்பெயின்கான நேமை மாற்றிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி 40+ வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணுற எல்லா டாப்பிக்குமே டெடிகேட்டட் வீடியோ இந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அடுத்து கேம்பெயின் டீட்டெயில்ஸில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கேம்பெயினோட பட்ஜெட்டில் நீங்கள் உங்களுடைய டெய்லி பட்ஜெட் இல்லைன்னா லைஃப் டைம் பட்ஜெட் என்ன அப்படின்றத கொடுத்துக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லி பட்ஜெட்டில் ஒரு 800 அப்படியே விட்டுறேன். அடுத்து பட்ஜெட் ஷெடியூலிங், ஏபி டெஸ்ட், அப்புறம் ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆட் செட் நேமை கொடுத்துக்காங்க. நான் இதை டிஃபால்ட் அப்படியே விட்டுறேன். கன்வர்ஷன் லொக்கேஷனில் நான் வெப்சைட் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய கன்வர்ஷன் லொக்கேஷன் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கோலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ் அப்படியே இருக்கட்டும். கீழே வாங்க. இப்போது இந்த இடத்துல டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு டாகல் பட்டன் இருக்கும். இதை டர்ன் ஆன் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணல அப்படின்னா உங்களால் டைனமிக் கிரியேட்டிவ் ஆடவே ரன் பண்ண முடியாது. யூஸ்வலாக நம்ம ரன் பண்ணுற இமேஜ் ஆட், வீடியோ ஆட் இல்லைனா எக்ஸிஸ்டிங் போஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஆட் ரன் பண்ண முடியும். அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலிங், அப்புறம் ஆடியன்ஸ் கண்ட்ரோல் இதில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நிறைய வீடியோவில் பேசிட்டோம். அடுத்து பாலிசி அண்ட் ரெகுலேஷனில் இந்த டிக் மார்க் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. பிளேஸ்மெண்ட்ஸில் நான் மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கையும் மெசஞ்சரையும் எடுத்துறேன். ஸோ என்னோட கேம்பெயின் வெறும் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் மட்டும் ரன் ஆனாவே போதும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஆட் நேமை கொடுக்கணும். ஸோ இதை நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷனில் உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. கீழே ஆட் செட்டப்பில் மேனுவல் அப்லோட் அப்படின்றத அப்படியே விட்டுட்டு ஃபார்மேட்டில் சிங்கிள் இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்றத டிஃபால்ட்டாக விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் கரோசல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ செகண்டோட யூஸ் பண்ணிக்காங்க. நாம் இன்னைக்கு டைனமிக் கிரியேட்டிவ் ஆட் தான் ரன் பண்ண போகிறோம். அதனால இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஆட் கிரியேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஒன்று செலக்ட் இமேஜ், செலக்ட் வீடியோ, அப்புறம் கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் இன்னைக்கு இருக்கிற 2 ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் செலக்ட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னோட இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை நம்மளுடைய கேம்பெயினுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு செலக்ட் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல டே 3யோட ட்ரைனிங் வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்ப ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அக்கௌண்ட்டில் போயிட்டு ஹவு டு பிகம் அ ஐபிஎங் எஸ்சிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 இமேஜ் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடியோ ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அப் டு 10 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 5 தான் ஆட் பண்ணியிருக்கோம். கிரியேட் வீடியோ அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கீழே வாங்க. ஸோ இங்கே தான் நம்ம பிரைமரி டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பிகம் எஸ்ஏ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜஸ்ட் 6 மந்த் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் 5 பிரைமரி டெக்ஸ்ட் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து 3ஆவதா ஒன்று நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அப் டு 5 வரைக்கும் கொடுத்துக்காங்க. அடுத்து ஹெட்லைனில் நான் டே 1 யூ வில் கன்சிடர் ஆஸ் எஸ்ஏ எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி 2ஆவதா ஸோ இங்கே 3 ஹெட்லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மேலே இருக்குது. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதையும் நீங்கள் அப் டு 5 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரைனிங் ஆஃபர் ஜென்யூன் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் நீங்கள் அப் டு 5 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி திரும்ப ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். யூ வில் ஒர்க் ஆன் ரியல் டாஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ டிஸ்பிளே லிங்கை கொடுக்கணும். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொடுக்கல. அடுத்து ப்ரௌசர் ஆட் ஆனில் பார்த்தீங்க அப்படின்னா கால், இன்ஸ்டாகிராம் டைரக்ட், அப்புறம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு செகண்ட் கால் டு ஆக்ஷனாக வாட்ஸ்அப்புக்கு வந்தாவே போதும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து கால் டு ஆக்ஷனில் லேர்ன் மோர் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப் டு 5 கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேர்ன் மோர், அப்ளை நவ், புக் நவ், கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை. இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வேரியேஷனை முடிச்சாச்சு. ட்ராக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிக்சல் கரெக்டாக செலக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது அட்வான்ஸ் ப்ரிவியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபீடில் ஒரு காம்பினேஷன், அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ஃபீடில் ஒரு காம்பினேஷன், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூஸருக்கும் யூனிக்கான ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஆடை வந்து மெட்டா ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்றத கொடுங்க. இப்போது பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த கேம்பெயினுமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ரிவ்யூ ப்ராசஸில் இருந்து தான் உங்களுடைய கேம்பெயின் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா இங்கே கேம்பெயின் பப்ளிஷ் ஆகாது, அதுக்கான எரர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு டைனமிக் கிரியேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே.